இருப்பாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏன் இந்த சின்ன பொண்ண இவ்ளோ பாடுபடுத்துற? அவளும் நம்ம பொண்ணுதான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல அந்த பையனோட அவங்க அம்மா இருந்துட்டு இருக்கும்போது, ஃபோன் வரும். "நீங்க அனுப்பிச்ச ஃபோட்டோவ நாங்க பார்த்தோம். அது சின்ன பொண்ணு கிடையாது. இந்த பொண்ணுக்கு ஜீன் ப்ராப்ளம்னால வயசு கம்மியா தெரியும். இந்த பொண்ணுக்கு 33 வயசு ஆயிடுச்சு. ஏற்கனவே 7 கொலை பண்ணிருக்கு. சைக்கோ கொலைகாரி. நாங்களே சங்கிலியால கட்டி போட்டு தான் அந்த பொண்ண வச்சிருப்போம் அப்படின்னோனே, இது கேட்டோனே பயந்து போய் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா வந்து இந்த எஸ்தர்ன்ற பொண்ணு, அதான் 33 வயசு பொண்ணுல்ல, உங்க அப்பாட்ட போய் தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க அப்பா வந்து, "நீ ஏன் இப்படி பேசுற? நாளைக்கு சிஸ்டர கூப்பிட்டு நம்ம பேசணும். நீ கிளம்பணும்" அப்படின்னு சொன்ன உடனே, இவ வந்து அவங்க அப்பாவையும் முடிச்சு விட்டுறா. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிடுறா. கரெக்ட்டா ஹீரோயின் வீட்டுக்குள்ள நுழையும்போது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து கிடக்கிறத பார்த்து, அடுத்து நம்மள தான் கொலை பண்ண போறான்னு கொஞ்சம் உஷாராயிருவாங்க. 2 பேத்துக்குமே, அதாவது அந்த எஸ்தர்ன்ற பொண்ணுக்கும், ஹீரோயினுக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது. அந்த நேரத்துல வந்து பனிக்கட்டி ஸ்விம்மிங் பூல் ஒண்ணு இருக்கும். அதுல போய் 2 பேரும் சண்டை போடும்போது, இந்த எஸ்தர் பொண்ணு அந்த ஹீரோயின குத்த வரும்போது, பின்னாடி வாய் பேச முடியாத தங்கச்சி ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுவா. அவளுக்கு தான் குறி நல்லா வைக்க தெரியாதனால அந்த ஸ்விம்மிங் பூல்ல சுட்டுருவா. 2 பேருமே கீழ விழுந்துருவாங்க. ஹீரோயினும் அந்த எஸ்தர் பொண்ணும். ஆனா தண்ணிக்குள்ள சண்டை போட்டு அந்த ஹீரோயின் மேல வந்துருவா. எஸ்தர் என்னை காப்பாத்துங்க. நானும் சின்ன பொண்ணு தானே, நானும் உங்க பொண்ணு தானேன்னு சொல்லி பாசமா அன்பா பேசுவா. பட் யாரு உனக்கு அம்மான்னு சொல்லி இவ ஒரு எத்தி விடுறதுல அவ போய் செத்தே போயிடுவா. இத போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அந்த போலீஸ் எல்லாம் வந்து இவங்களெல்லாம் காப்பாத்திடுறாங்க. அந்த வில்லி வந்து இறந்து போயிடுறா. இதுதான் கதை. கதை எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.